நடிகர் சசிகுமாரோட நடிப்பில் அடுத்த படம் ஃப்ரீடம். லிஜோமோல் ஜோஸ் சசிகுமார் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஒரு உண்மை சம்பவம். படம் அஃபிஷியலாக ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரன்பீர் கபூர் மற்றும் யாஷ் நடிப்பில் அடுத்த புதிய படம் ராமாயணா. ராமான்ற கதாபாத்திரத்தில் ரன்பீர் கபூரும் ராவணா கதாபாத்திரத்தில் யாஷும் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் 3 நிமிஷம் கிளிம்சம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிதேஷ் திவாரியோட இயக்கத்தில் இன்னைக்கு இந்த கிளிம்சம் பார்க்குறதுக்கு மியூசிக் எஃபெக்டோட சூப்பராக இருக்குது. ஏஆர் ரகுமான் அவர்களும் இந்த ராமாயணா படத்துக்கு ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இதோட கிளிம்சம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. 2026 தீபாவளி முன்னிட்டு முதல் பாகமும் 2027 தீபாவளிக்கு 2வது பாகமும் ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண கிளிம்சமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சன்னி தியோல் அவர்கள் ஹனுமன் கதாபாத்திரமும் சாய் பல்லவி அவர்கள் சீதா கதாபாத்திரத்திலையும் நடிக்க போகிறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பவன் கல்யாணோட அடுத்த ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா ஹிஸ்டாரிக்கல் மூவி ஹரிஹர வீரமல்லு. படத்தில் நிதி அகர்வால் மற்றும் பாபி தியோலாம் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் மல்டி லாங்குவேஜோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர் இது வரைக்கும் யூடியூப்பில் மட்டுமே 25 மில்லியன் பார்வையாளருக்கு மேலே கடந்து வியூஸ் வந்திருக்கு. இந்த படம் அஃபிஷியலாக இந்த ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்ததாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் கூலி. கூலி படத்துலேருந்து இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் ஸ்பெஷல் அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூலி படத்தில் கடைசி கேரக்டர் ரிவீல் போஸ்டராக பாலிவுட் நடிகர் அமீர் கானோட கதாபாத்திரம் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக அமீர் கான் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா புது போஸ்டர் ஒன்று வெளியாகிருக்கு. படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டரில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் அவர்கள் தமிழ் சினிமாவில் கூலி படத்து மூலிமா நடிச்சிருக்காரு. நடிகர் சிம்பு மற்றும் கமலஹாசனோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன தக் லைஃப் படம் இப்போ அஃபிஷியலாக இந்தியன் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பேன் இண்டியா லாங்குவேஜில் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் படம் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகுது.